வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. நான் உங்கள் கிரிம் ரீப்பர். நான் உங்கள் டார்க் மேட்டர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நைட் ஷிஃப்ட். சோ டார்க் மேட்டர், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம ஆங்ஸைட்டி பத்தி பேச போறோமா? ஆமா, அதான் நினைக்கிறேன். ஆங்ஸைட்டினா முதல்ல என்னது? ஆங்ஸைட்டினா முதல்ல எங்களுக்கே நிறைய இருந்துதான், அப்புறம் யூடியூப்ல பார்த்தா கத்துக்கிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆங்ஸைட்டினா என்னதுன்னு? சில சமயம் பயமா இருக்கும், சில சமயம் பதட்டமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க கிரிம் ரீவர்? நான் ஒரு சில சோர்சஸ்ல பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஆங்ஸைட்டினாலே. ஸோ கேவ்மேன் காலத்துல இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும் போது, ஒர்க் பண்ணும் போது நிறைய ப்ரெடிட்டர்ஸ் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்றதுனால நம்மளுக்கு இன்னொரு சென்ஸ் டெவலப் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன் வரும்போது ஒண்ணு நம்ம ஃபிளைட் பண்ணுவோம், ஓடி போயிடுவோம். இல்லைன்னா நம்ம ஃபைட் பண்ணுவோம், அந்த சுச்சுவேஷனை ஃபைட் பண்ணி டீல் பண்ணிப்போம். அதே இன்ஸ்டிங் நம்மளுக்கு இன்னி வரைக்கும் கேரி ஆயிட்டு ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. அப்போ அந்த காலத்துல வீடை காப்பாற்றுறதுக்காக இருந்த இன்ஸ்டிங் இந்த காலத்துல ஒரு போன் கால் மத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த மாதிரி சமயத்துல திருப்பி பேராது. அப்போ நம்மளுக்கு ஆங்ஸைட்டி ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஆமா, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆமா, ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்குலாம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு சில சிச்சுவேஷன்ஸ ரோல் பிளே பண்ணி காட்ட போறோம். நிறைய பேரு இந்த சிச்சுவேஷன்ல ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஆமா, இப்போ முதல் கேள்வி நான் கேட்க போறேன். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணனும்னா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, இது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு தெரியும். நானே நிறைய தடவை ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். பேர் சொல்லுவேன், அப்புறம் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன். அதுக்கப்புறமா என்ன சொல்றதுன்னு எனக்கு அவ்வளவு ஐடியா கிடையாது. ஆமா, ஆனா எப்படி நம்மளோட இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ் அது பத்தி தான் பேசணும் போல இருக்கு. ஆமா, மோஸ்டா எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன். ஹலோ எவ்ரிஒன், என் பேரு கிரிம் ரீப்பர். இந்த ஹாபிஸ் தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு ஐடியா இல்லையே. ஆமா, ஆனா டக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண ஹாபிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்போம். ஓகே, அப்போ மை ஹாபிஸ் ஆர், நான் புக்ஸ் நிறைய படிப்பேன், மூவிஸ் நிறைய பார்ப்பேன், வேற என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஹாபிஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார வேண்டியதான். நீ என்ன சொல்லுவ? இப்போ திடீர்னு என்ன கேட்டாங்கன்னா நான் என் பேர் சொல்லுவேன், எனக்கு படம் பாக்குறதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனா திடீர்னு கேட்டாங்கன்னா உண்மையாவே நான் என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா டக்குன்னு என்ன தோணுதோ அதை சொல்லிடுவேன். ஆமா, உண்மையா என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். ஆமா, அது ஏன் அப்படி? ஏன்னா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ நம்மளுக்கு பயமா இருக்கும். ஆமா, கரெக்டா சொன்னேன். ஆமா, இப்போ நான் கொஞ்சம் ஹாபிஸ் வச்சிருக்கேன், அது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, ஆனா ஏன் நம்ம அந்த மாதிரி திங்க் பண்றோம்? ஏன்னா நம்மளுக்கு பயமா இருக்கும் நம்மள அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, இப்போ வாழையடிச்சு நின்னாங்கன்னா அவங்க அவங்களோட ஹாபிஸ அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களும் உண்மையா சொல்றாங்களான்னு தெரியலையே. ஆமா, அது ஒரு விஷயம். ஒருவேளை எல்லாரும் போய் சொல்றாங்களோ. சில பேர் உண்மையா சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓகே, ஆனா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இப்ப இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே அதானே கேட்பாங்க. ஆமா, எல்லாத்துலயும் அப்படிதான் கேட்பாங்க. ஜெனரலா நம்ம ஒரு புது ஆள் கிட்ட பேசுறதுனாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி பண்றது? அதுக்கு நம்மள பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆமா, நம்மள பத்தியே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆமா, ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிடலாம். ஆமா, அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லணும். நம்மள பத்தி சொல்லணும்னா நம்மளோட நேச்சர் பத்தி சொல்லணும். சோ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி, நான் ஒரு நல்லவன் சொல்லக்கூடாது, நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் கெட்டவங்களா? ஓகே, அப்போ நான் ஒரு இன்ட்ரோவர்ட். நான் நிறைய பேர்கிட்ட அவ்வளவு ஈஸியா பேச மாட்டேன். ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தா நான் நல்லா செய்வேன். அப்படி சொன்னா நீயே போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா,
அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கா கொடுத்து தள்ளுவாங்க. சரி ஓகே, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அப்புறம் நான் வந்து ஆனஸ்டி ரொம்ப வேல்யூ பண்றேன். அண்ட் எனக்கு அனிமல்ஸ் பிடிக்கும். சூப்பர். நான் வந்து என்னோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் ஈஸியா குவிக்கா கத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா கரெக்ட், நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஆமா, அப்படிதான் எனக்கு எல்லா விஷயமும் சீக்கிரமா கத்துக்க வேண்டிய டேலண்ட் இருக்கு. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மூவிஸ், புக்ஸ் அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும், படிக்க பிடிக்கும். அப்புறம் அவ்வளவுதான். சூப்பர், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஓகே, இப்போ நீ சொல்லு. நான் சொல்லணும்னா நான் வந்து ஹலோ, என் பேரு டார்க் மேட்டர். எனக்கு வந்து நானும் ஒரு இன்ட்ரோவர்ட்னே சொல்லலாம். எனக்கும் படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் நல்லா கேக் ஐட்டம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன்னோட வேல்யூஸ் பத்தி சொல்லு. உனக்கு நீ என்ன வேல்யூ பண்ற? நான் என்ன வேல்யூ பண்றேன்னா, இப்போ நான் வந்து ஆனஸ்டி சொன்னேன், நீ அந்த மாதிரி தான் சொல்லு. அந்த மாதிரி என்ன சொல்றது? உனக்குன்னே எது எடுக்கும்ல, ஒருத்தவங்கன்னா இப்படி இருக்கணும், இப்படி என்ன ட்ரீட் பண்ணணும், நான் மற்றவங்கள இப்படி ட்ரீட் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி. ஐயோ, ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது எழுதி வைக்கணும் போல இருக்கு. இன்ட்ரோடியூஸ் இந்த மாதிரி இப்போ சொல்லலாம். இந்த மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். கரெக்ட். நான் இதுல சொல்லிடுக்கலாம், நான் சொல்லவே இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்லிடுறேன். ஓகே, எழுதி வச்சுக்கலாம் நம்ம. ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எழுதி வச்சுக்க வேண்டியது. சரி ஓகே, நம்ம எழுதி வச்சுட்டு நமக்கு அடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாரும் ஸ்டார்டிங்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க, நாங்க கடைசியில. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ரீசெண்டா நீ எப்போ எங்ஸைட்டிய ஃபீல் பண்ணிருக்க, அந்த விஷயத்த சொல்லு. இப்போ ரீசெண்டா நான் ஒரு நாள் பேங்க்குக்கு போயிருந்தப்போ ரொம்ப ஆங்ஸைட்டியா இருந்துச்சு. ஏன் தெரியல, அங்க வந்து லைன்ல நிக்கும் போது அங்க எல்லாரையும் பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருந்துச்சு, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அங்க தனியா போயிட்டு இருந்தியா இல்ல யாராச்சும் கூட போயிட்டு இருந்தியா? இல்ல, நான் வந்து எங்க அப்பாவோட தான் போனேன். அப்ப ஏன் ஃபீல் பண்ண? அது தெரியல, என்னமோ அங்க இருக்கும்போது நிறைய பேர் வேற இருந்தாங்களா, நிறைய பேர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. எப்பயுமே அந்த மாதிரி போனா பயமா இருக்கும். கிரவுடட் பிளேசஸ்னா பயமா இருக்குமா? ஆமா, கிரவுடட் பிளேஸ்ல நம்ம கிரவுடடா போனா அப்ப பயம் இருக்காது. ஓகே, தனியா ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு போகும்போது பயமா இருக்கும், என்ன பண்றதுனே தெரியாது, கையெல்லாம் நடுங்கும், பேப்பர்லாம் கீழே போட்டேன். அப்போ ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுன்னு நினைக்கிறேன்? இதுலயும் மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க, அந்த ஃபீலிங் இருக்கா? ஆமா, ஏதாச்சும் என்ன நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப பதட்டமா இருந்துச்சு இன்னைக்கு. இப்போ நீ என்ன திங்க் பண்ணணும்னா, இப்போ நீ மத்தவங்களை பாக்குறல்ல, நீ மத்தவங்களை பார்த்து ஏதாவது அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றியா? அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றதா? நம்மளே இங்க பயத்துல இருக்கோம், அவங்கள பத்தி யோசிக்கிறேன். சரி, உங்களோட ரீசெண்ட் ஆங்ஸைட்டி பத்தி நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஓகே, ரீசெண்டா நான் ஒரு போன் கால்ல இருந்தேன். அண்ட் அந்த பர்சனோட நான் பேசியிருக்கேன், பட் ரொம்ப ரொம்ப நிறைய பேசினது கிடையாது. சோ எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு என்னோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் என்னோட ஹார்ட் பீட் அப்படியே ஸ்பீடா பீட் ஆக ஆரம்பிச்சுது. ஒருத்தவங்க மட்டும் இல்ல, அந்த கால்ல இன்னும் ஒரு சில பேர் இருந்தாங்க. ஆனா லைக் எனக்கு ஏன்னு தெரியல, பிகாஸ் அது வந்து ஒரு நார்மலான சிச்சுவேஷன் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா என்னோட வாய்ஸ் பேசுது, அது வந்து எல்லாருமே அதே போக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவோ ஒரு எங்ஸைட்டியான ஃபீலிங்காவோ இருந்துச்சு. ஆமா, கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ உன் சிச்சுவேஷன்லயும் என் சிச்சுவேஷன்லயும் நம்ம 2 பேரும் எதை நினைச்சு ஃபியர் பண்ணோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆமா, கரெக்ட்.
இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? அதான் தெரியல. அது தெரிஞ்சா நம்ம ஆங்ஸைட்டி இருக்க போறோம். ஆமா கரெக்ட் தான். யாருக்காச்சும் தெரிஞ்சு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஆமா சொல்லுங்க கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கேர் பண்ணிக்கூடாது. மத்தவங்க என்ன திங்க் பண்றாங்களோ அது வந்து நான் சொல்லிடுறேன் ஈஸியா, சொல்றது ஈஸி தான், அது எப்படி செய்யறது? ஆமா ஒரே நாள்ல வந்துடாது. ஆமா அது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி கேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் அவங்கள பத்தி தான் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா யாருமே ஓ டார்க் மேட்டர் வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அவ ஸ்லிப் ஆகி இப்படி விழுந்துட்டா, டார்க் மேட்டர் போட்டுக்கிட்டு இருக்க சுடிதார்ல ஏதோ லைட்டா ஷேட் ஆன மாதிரி இருக்கு, யாருமே அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஆமா கரெக்ட்.